ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் மோடு. நம்ம டைம் மற்றும் ஒர்க்கு இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், மேலும் இதை வச்சு ஒரு சம்ம கிளியர் பண்ண போகிறோம். அது எது பட்டதுன்னா ஆப்டிடியூட் சம்மந்தமான ஒரு கொஸ்டின்ஸ் தான். இப்போ டைம் ஆகட்டும், இந்த ஒர்க் ஆகட்டும், இது ரெண்டுமே நம்ம லைஃப்பில் எப்பவும் லீட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கோம். அதனால இந்த சம்மு உங்கள் லைஃப்பில் மிகவும் ஒரு முக்கிய பாயிண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பேசிக்ஸ் லெவலில் பார்த்தோம்னா, இந்த டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து டைமு மற்றும் ஒர்க்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டைமில் நம்ம ஒரு ஒர்க் செய்யணும், இல்லை அந்த ஒர்க் செய்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும். இந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேசிக்ஸ் சம். இதில் என்னென்னலாம் வருவாங்கன்னா, ஒரு டைமில் இந்த ஒர்க் பண்ண போகிறோம், இந்த பண்ணுற ஒர்க்கை யார் பண்ணுவா? ஒரு பர்சன் பண்ணலாம், அப்படி தானே? அதனால் இந்த ஒரு பர்சன் ஒரு இன்க்ளூட் ஆகிடுவாங்க. இப்போ இந்த டைமில் இந்த பர்சனால் இந்த ஒர்க்கை எவ்வளோ மணி நேரத்தில் எவ்வளோ டேஸில் பண்ண முடியும்னு ஒரு சிம்பிள் கணக்கு தான் இது. ரொம்ப பேசிட்டு இந்த மூணு பேஸ் தான் கான்செப்டில் இருப்பாங்க. வாங்க இந்த டீட்டெயிலாக இந்த சம்ம கிளியராக உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஞாபகம், இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அதுக்கான டைம் இருக்குது, ப்ளஸ் அதுக்கு ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த பர்சன் நீங்களும் கூட இருக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு டைம் எவ்வளோ ஆகும்? அதிகமாக தானே ஆகும். இந்த டைம் அதிகமாக பர்சனும் அதிகமாக தான் ஆகணும். ஏன்னா ஒர்க் அதிகமாக இருக்குது, அது பண்ணுறதுக்கு பர்சனும் அதிகமாக தேவைப்படுறாங்க, அதுக்கு தேவையான டைம் அதிகமாக இருக்குது, ஓகேவா? இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேர்மறைன்னு சொல்லுவாங்க. அதே டைமிங் பர்சன் எடுத்துக்கிங்கன்னா, இப்போ டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பர்சன் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இப்போ டைம் வந்து ஒரு 10 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை ஒரு பர்சன் பண்ணுறான், அதே 2 பர்சன் வரும்போது, அதாவது பர்சன் இன்க்ரீஸ் ஆகும்போது டைம் குறையுது, நம்ம டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது பர்சனை குறைச்சிக்கலாம். இதுதான் இது வந்து என்னென்னா எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இருக்கார் இன்ட்டு இன்னொரு ஒர்க், ஏதாச்சும் ஒர்க்கில் டேஸ் எடுத்துக்கலாம், அந்த டேயில் மணிக்கணக்கில் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், டிவைடட் பை ஒர்க்கு, ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பர்சன் செய்கிற ஒர்க்கு, டேவாகட்டும் ஹவர்ஸ் ஆகட்டும், அந்த என்ன வேலை செய்கிறாரோ அந்த வேலையை முடிச்சதுக்கான ஒரு ப்ரூஃப், அது ஈக்குவல் டு செகண்ட் பர்சன் ஒருத்தருப்பார், அதே மாதிரி இந்த டேவில் முடிச்சிருக்காரு, அதே மாதிரி ஹவர்ஸ் டேவில் முடிச்சிருக்காரு, டிவைடட் பை ஒர்க் 2. இந்த இதில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து விட்டு போயிருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் படித்து பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 5 persons can do 5 jobs in 5 days, then 50 persons can do 50 jobs in how many days முடிச்சுப்பான்னு கேட்குறாங்க. அதை கொடுத்துறாங்க. P1 என்ன கொடுத்துறாங்க? ஃபஸ்ட் பர்சன் என்னது 5, அதே மாதிரி D1 என்ன கொடுத்துறாங்க 5, ஓகேவா? டேஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸ் கொடுக்கலாம், அதனால் ஹவர்ஸ் தேவை, டிவைடட் பை W எவ்வளோவா? ஹவர்ஸ். ஒர்க் கொடுத்துருக்காங்க 5 jobs, ஒரு ஒர்க்கு கிடையாது, 5 ஒர்க் முடிச்சிருக்காரு, ஈக்குவல் டு அதே 7 பர்சன் என்னது 50, 7 பர்சன்ட்னா 50 பேர் இருக்கிறாங்க, அது இன்ட்டு எவ்வளோ டேஸ் முடிச்சிருக்காரு? டேஸ் தான் கேட்குறாங்க, ஓகேவா? டிவைடட் பை ஒர்க், எவ்வளோ ஜாப்ஸ்? 50 ஜாப்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ ஈஸியாக இதை பாக்ஸ் மெத்தட்லையும் போடலாம். பாக்ஸ் மெத்தட் என்பது வந்து எப்போவுமே இந்த நேர்மறைக்கு தான் உதவும், எதிர்மறைக்கு உதவாது. அதுக்கு நீங்கள் பாக்ஸ் மெத்தட் எப்படி போடுவீங்களோ அதுக்கு ஆப்போசிட் அதை போடலாம். நான் அந்த மெத்தட் ஃபைனலாக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணி எப்படி டிவைட் பண்ணுறீங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே 5 இருக்குது, இந்த 5 கேன்சல் பண்ணுறீங்க, 10,000. அதே மாதிரி வேறு 10, இன்னொரு 5, இது 10, இதில் 2,000. அதே மாதிரி இங்கே ஒரு 5, இது ஒரு 5, 10,000. இந்த 1 இதையும் அடிச்சோமா 5,000. அப்புறம் என்ன, எவ்வளோ டேஸில் முடிக்கிறாங்க? T2 5 டேஸில் இந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. இல்லை ஆப்போசிட்டாக மாறிடுது. ஏன் 50-50-50 வரலாம்னு பார்த்தா, அது ஏன்னா இங்கே பாருங்கள், ஏன் டேஸ்னால் என்ன டைம் தான் பிடிக்குது, பர்சன்ஸ் என்ன இன்க்ரீஸ் ஆகும்போதுனாவும் டேஸ் வேல்யூ குறையும், அவ்வளோதான். இது நான் சொல்லணும். இப்போ இந்த 2வது சம் பாருங்கள், இது உங்களுக்கு பாக்ஸ் மெத்தடில் எப்படி கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இதில் 12 cows can graze the field for 10 days, 20 cows can graze the same field how many days கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 12 cows எத்தனை டேஸ்? 10 டேஸ்லையும், அந்த 20 cows how many days கேட்டுருக்காங்களா? இது ஒரு பாக்ஸ் மெத்தடில் மாட்டாச்சு. பட் பாக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவீங்க? குறுக்கால இருக்கிறது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவீங்க, இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் பெருக்குவீங்களா? இப்போ நாம் இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையுமே டிவைட் தான் பண்ண போகிறோம். ஃபைனலாக 1 இன்ட்டு நம்மளோட ஆன்சர் கிடைக்கும் போது எக்ஸாம்பிள் நம்ம கிடைக்கட்டா? இப்போ இங்கே 12, இங்கே 10, இங்கே 20, இங்கே எக்ஸ்னு இருக்கா? இதையும் டிவைட் பண்ணிடுங்க. எத்தனை? இங்கே 2, இதையும் 6. அப்போனா x = 6 ஆகலாம். சிம்பிளாக பண்ணலாம். இதான்